அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இந்த குழந்தைங்க இல்லை பெரியவங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுப்பீங்க. நீங்கள் வந்து சமைக்கும் போது இப்போ நைட்டு காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நைட்டே வந்து இது செய்யணும், பொரியல், ஏதாவது ஸ்நாக்ஸு அதெல்லாம் பேக் பண்ணணும்னு சொல்லி நினச்சி தூங்கணுன்னா ஒரு சில நேரம் சீக்கிரமாக எழுந்துக்க முடியாது, லேட்டாக எழுந்துப்போம். அப்போ கண்டிப்பாக சமைச்சு கொடுத்தே ஆகணும். அப்படிங்கும் போது நீங்கள் வந்து சும்மா ஒரே ஒரு அரிசி ஊற வச்சு அந்த மாதிரி சமைச்சு சாம்பார் வச்சு ரசம் வச்சு பொரியல் வச்சு அந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம லேட்டாக எழுந்துக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளால் குயிக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரே ஒரு ரைஸ் மட்டும் வச்சு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அந்த டைமில் குயிக்காக சமைச்சு குயிக்காக கொடுக்குற மாதிரி ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு வேலை முடியும், டைமும் உங்களுக்கு நிறைய மிச்சமாகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனக்கு தோணுச்சு நான் அந்த மாதிரி பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் வந்து நல்லா இருக்காங்க, நம்ம தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு தான் வந்து கஷ்டம், இல்லை வந்து பார்க்கும்போது அவங்க நல்லா தெரிவாங்க, பளிச்சுன்னா ஐயோ இவங்க சூப்பராக இருக்காங்க போல், அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம உள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளவும் நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய வந்து அவங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. நம்ம வந்து தூரம் இருந்து பார்த்துட்டு இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம அப்படி கிடையாது. நம்மளே பார்க்க போனால் நல்லா இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், நிறைய விஷயம். அந்த மாதிரி வந்து நான் நிறைய அந்த அனுபவத்தில் வந்து நினச்சிருக்கேன். ஓ இவங்க சூப்பராக இருக்காங்க போல், அந்த மாதிரி யோசிச்சா அப்படி கிடையாது. நம்ம போயிட்டு அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம், அவங்களுக்குள்ள நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்மளே நம்ம பிரச்சனையே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி யாருக்காவது தோணியிருக்கான்னு சொல்லுங்கள். என்னென்னா நான் வந்து டக்குன்னு என்னால் பேச முடியல. எனக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுவேன். எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஏன் நீ ஸ்லோவாக நான் எங்ககிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த மாதிரி கடகடன்னு சொல்ல வரல. இன்றைக்கி வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி சமையல் வந்து காலையில் எழுந்து அப்படியே டென்ஷனாக இருக்கும், டக்குன்னு சமைக்கணும், ஐயோ இது செய்யணும் அது செய்யணும், அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு சாப்பாடு, என்னால் எழுந்துக்க முடியல, காலையில் லேட் ஆகிடுச்சு, நீங்களும் ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பீங்க, ஒரு சாப்பாடு மட்டும் செஞ்சு அந்த டைமில் குயிக்காக என்ன பண்ண முடியுதோ அதை செஞ்சு கொடுத்துருங்க. ரெண்டாவது இதையும் யோசிங்க. நிறைய பேரை பார்த்து நம்ம அப்படி யோசிப்போம், அதை யோசிக்காதீங்க. நம்ம தான் நல்லா இருக்கோம், அவங்களும் நல்லா இருக்காங்க, அதை பற்றி நம்மளுக்கு இது இல்லை, இவங்க நல்லா இருக்காங்க நம்ம இப்படி இருக்கோம் அப்படி யோசிக்காதீங்க. அவங்களோட நம்ம நல்லா இருப்போம், சரிங்களா? அப்புறம் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எனக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய எனக்கு வந்து இப்போவே வந்து எனக்கு நிறைய வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.